Hi friends, very good morning. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் நாலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்ல அஷ்யூர் நேச்சுரல் கேட்டகரியில கொடுத்திருக்க கூடிய அஷ்யூர் நேச்சுரல் லைட்னிங் க்ரீம் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த லைட்னிங் க்ரீம் அப்படின்றது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜ்ல இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அஷ்யூர் நேச்சுரலில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கெமிக்கல் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேராபின் ஃப்ரீயில் கொடுத்துருக்காங்க, சல்ஃபேட் ஃப்ரீ. ஸோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நமக்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் அப்படின்றது மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த SPF 15 அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு UV ரேஸ்லேருந்து நம்மளுடைய ஸ்கின்னை பாதுகாக்கக்கூடிய SPF கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஷன் ஃப்ரூட்டோடைய ஃப்ளவருடைய இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவருடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவுமே பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் க்ரீமில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல மெலனின் பிக்மெண்டேஷனை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. ஸோ மெலனின் அப்படின்ற ஒரு நிறமி நம்ம ஸ்கின்ல அதிகமாக ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸில் இந்த பிரைட்னிங் அப்படின்றது இருக்காது. மெலனின் அப்படின்றது நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் அப்படின்றது சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்னிங் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய செல்கள், நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்கள் அந்த கொலாஜன் எலாஸ்டிசிட்டி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் நம்ம ஹெல்த்தியான செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், நியூ செல்ஸை வந்து உருவாகும் போது ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக நியூ செல்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு இந்த லைட்னிங் க்ரீம் அப்படின்றது ரொம்பவே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வேகனில் கொடுத்துருக்கிறதுனால குருவல்ட்டி ஃப்ரீ ஹலால் சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸாக இருக்கிறதுனால எந்த அனிமல் டெஸ்ட் எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்முடைய ஸ்கின்னுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பேஷன் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்ம டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக வந்து வயதான தோற்றம் வராமல் தொடர்ந்து அந்த லைட்னிங் க்ரீம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபேஸில் வந்து அந்த சுருக்கங்கள் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். அந்த யூத்ஃபுல் ஸ்கின் அந்த க்ளோ அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ அப்படின்றது நமக்கு வந்து கெராட்டினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கின்ல அந்த ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இந்த அஷ்யூர் நேச்சுரல் லைட்னிங் க்ரீம் SPF 15 அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேஷன் ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொல்யூஷன்ஸ்னாலையும் இல்லை வந்து நமக்கு வந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கிறதுனால SPF 15 கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் ஸ்கின்னை வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் இளமையான தோற்றத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த பேஷன் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது இந்த ப்ராடக்ட்ல ஆட் பண்ண நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து இந்த கரும்புள்ளிகள் அப்படின்றது இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா 30+ 35+ அபவ் இருக்கிறவங்களுக்கு இந்த மெனோபாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்ல இந்த பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற மாதிரி ஃபேஸில் இந்த கண்ணம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படர்ந்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமாக ஸ்கின்ல ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னியாக இருக்கட்டும், ஸ்கார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி அந்த ரேடியண்ட் ஸ்கின் அப்படி கொடுக்கறதுக்கு இந்த லைட்னிங் க்ரீம் அப்படின்றது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு மெலனின் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் ஒரு க்ளோயிங் ஸ்கின் அப்படின்றது கிடைக்குது. ஸ்கின் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளெமிஷஸ்லாம் வந்து நல்லாவே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்கின்னோடைய நரிஷ்மெண்ட்டை வந்து நல்லாவே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த லைட்னிங் க்ரீம் அப்படின்றது யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேசிஸில் மார்னிங், அதுவும் நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணுறதை விட
மார்னிங் டே டைமில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அந்த சன்லைட் அந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டெய்லி பேசிஸில் உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கான இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் ஃபோம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சதுக்கப்புறம் இந்த லைட்னிங் க்ரீம் ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். ஸோ ஸ்கின்னில் நல்லா மசாஜ் பண்ணும்போது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணணும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணை சுற்றி வரக்கூடிய அந்த சுருக்கங்கள், கண்ணம் சைடில் படரக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன், ஃபேஸ் ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகுறது, இந்த சாகிங்னஸ் இது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்கின் வந்து ஒரு ஃப்ளாலெஸ் லுக்கில் இருக்கணும், யங்கர் லுக்கில் இருக்கணும், ரேடியன்ட் ஸ்கின்னாக ஸ்கின் வந்து நல்லா ஒரு பிரைட்னிங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ SPF 15 இருக்கிறதுனால அல்ட்ரா வயலட் ரேசஸ், ஸோ இந்த நமக்கு இந்த ஹார்ம்ஃபுல் சன் ரேசஸ்னால ஸ்கின்னுக்கு ஏற்படக்கூடிய இந்த ட்ரைனஸாக இருக்கட்டும், ஃபேஸ் ரொம்ப டல்லாகிறது, ஃபேஸ் கருமையாக மாறுறது, இது எல்லாமே நமக்கு வந்து இந்த லைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நமக்கு நல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்குது. ஸோ ஏஜ் ஸ்பாட்ஸ் வயதாகும்போது ஒரு சில பேருக்கு ஃபேஸில் அந்த கொலாஜன் அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகும்போது கரும்புள்ளிகள் வரும். ஸோ அந்த ஸ்கின்னோடைய டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடிய அந்த ஸ்கின் டிஸ்கலரேஷன்ஸ், ஆக்னி இது எல்லாமே வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த லைட்னிங் க்ரீம் நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு நல்லா சூட் ஆகும், நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நல்லா சூட் ஆகும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்ல நம்ம நல்லா மசாஜ் பண்ணி மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது ஃபேஸ் நமக்கு ஈவன் லுக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷுவல்.